ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா சாவச்சேரி டவுனுக்கு வர வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டால் சாவச்சேரி சந்தை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சாவச்சேரி சந்தைக்கு போய் கொண்டிருக்கோம். பாருங்கள், தெனங்கிழப்பு வீதி. இந்த வீதிக்கு பேர் வந்து தெனங்கிழப்பு வீதி. நாங்கள் சாவச்சேரி சந்தைக்குள்ளே போகிறோம். வாங்க, தான் சாவச்சேரி சந்தையின் பிரதான நுழைவாயில். உலகில் போவோம். முதல்ல என்ட்ரன்ஸில் வந்தோம்னால் பொன்னா பால் விற்பனை நிலையம் இருக்குது. பால் பொருட்கள், பால் ஜூஸுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே அங்கே போக போகிறோம். பார்த்தோம்னால் இன்றைக்கு வந்து மரக்கறிகள் விற்று கொண்டிருக்கிறோம். கந்த சஷ்டி பாரணியை வந்து முடிஞ்சா பிறகு இன்றைக்கு வந்து மரக்கறியின் விலை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க, அண்ணாட வந்திருக்கோம். அண்ணா, பச்சை மிளகாய் என்ன விலை என்ன போகுது? பச்சை மிளகாய் நாங்கள் 1 கிலோ 70 ரூபா விற்கிறோம். 1 கிலோ 70 ரூபா. புடலங்காய் கிலோ 250 ரூபா. கோவா 300 ரூபா விற்கிறோம். கோவா 300. கேரட் 300 ரூபா விற்கிறோம். கேரட் 300. பீட்ரூட் 250 ரூபா. 250. கத்தரிக்காய் என்ன விலை? என்ன 400 ரூபா 350 ரூபா விற்கிறோம். 400 ரூபா 350 ரூபா விற்கிறேன். ரவள்ளி 300 கிலோ 300. முருங்கைக்காய் 300 ரூபா கிலோ. உருளைக்கிழங்கு 220. தக்காளி பழம் 300 ரூபா 250 அப்படி 300 250. பெரிய வெங்காயம் 180. லீக்ஸ் கிலோ என்ன விலை? 300 ரூபா. வாழைக்காய் என்ன விலை? என்ன வாழைக்காய் 150 ரூபா கிலோ 150 100 ரூபா போய் கொண்டிருக்குது. பைத்தங்காய் 200 ரூபா கிலோ 200 ரூபா. ஓ, கரிமிளகாய் 1 கிலோ 150 ரூபா. கோஞ்சி என்ன விலை? 500 ரூபா கிலோ 500 ரூபா. இஞ்சி என்ன? இஞ்சி வந்து 1000 1200 ரூபா போய் கொண்டிருக்குது. பூசணிக்காய் 80 கிலோ 80 ரூபா. வந்தீங்கன்னா நட வேண்டலாம், இல்லை குறைவா. நிறைய எக்கச்சக்கமான வியாபாரிகள் வந்து இன்றைக்கு மரக்கறிகள் விற்று கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ள கேரட் கிலோ 250 ரூபா. கருணக்கிழங்கு என்ன எவ்வளோ? என்ன கருணக்கிழங்கு 350 ரூபா. கருணா கிலோ 350. உருளைக்கிழங்கு 200 ரூபா. தக்காளி பழம் 200 ரூபா கிலோ. இது என்ன காய்? என்ன அவரை கிலோ 600 ரூபா. பச்சை மிளகாய் கிலோ 400. வண்டி 400. கத்தரிக்காய் 400 ரூபா. கோவா 130. ராசவள்ளி கிழங்கு 800 கிலோ. இந்த இது என்ன? இஞ்சி பத்தாளக்கிழங்கு என்ன விலை? 160. இஞ்சி வந்து உங்களுக்கு 800 ரூபா. கோஞ்சி 600. பூசணிக்காய் 150. இந்த காயின் பேர் வந்து சுரக்காய். இது வந்து கிலோ 300 ரூபா. பெரிய வெங்காயம் 180 ரூபா. வாழைக்காய் என்ன? 150. பீட்ரூட் வந்து கிலோ 140. கிலோ 140. உருளைக்கிழங்கு 200. லீக்ஸ் எவ்வளோ வேணா? லீக்ஸ் வந்து 150 ரூபா. 150 கிலோவா இல்லை கிலோ? கிலோ 150 ரூபா. இது மோதகவள்ளி வந்து 400 ரூபா. இது மோதகவள்ளியா கிழங்கு. இது கிலோ 400 ரூபா விற்று கொண்டிருக்கார் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு நிலவரம் வியாபாரம் என்ன மாதிரி போகுதுண்ணா? இல்லை, சும்மா நோமெல்லாம் தான் போயிட்டு கொண்டிருக்கு. எங்களை வந்து குறைஞ்ச விலையெல்லாம் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கீங்க. கரெக்டு தான். கிலோ 250. கோவா 180. தக்காளி 200. உருளைக்கிழங்கு 200. பாலவர் 600. பச்சை மிளகா வந்து 400 ரூபா விற்கிறோம். வாழைக்காய் 150 ரூபா. லீக்ஸ் 180. அப்படி குறைஞ்ச விலையெல்லாம் கொடுத்து கொண்டு டோட்டல் மொத்தமாக சில்லறையாகவும் எடுக்கலாம். எங்கே மரக்கறிகள் வருது? மரக்கறிகள் கம்புள்ள உண்ணாம், மருதநாமரம், அச்சுவேலி மற்ற ஊர் விவசாயிகள் கொண்டு வரணும். வளையிலிருந்தும் மரக்கறி. அண்ணா, எனக்கு ஆண்டி ஒரு சிறிய அன்பளிப்பு வந்து வர போகிறார் மரக்கறிகள். இதில் வந்து பூசணிக்காய் வந்து மூட்டையாக இறக்கி வச்சிருக்கேன். பூசணிக்காய், வெள்ளை பூசணி, இங்கே வாழைக்காய் எல்லாம் குளிச்சு வச்சிருக்கேன். இந்த பாதையும் வந்து சாவச்சேரி சந்தையில் நுழைவாயில் தான்.
இதாலையும் வரலாம். வியாபாரம் நடந்து வந்திருக்குது, மக்கள் வந்து வந்திருக்கணும். அம்மா பொன்னாங்கண்ணிக்கு பொடி என்ன விலையம்மா? 150. கீரைப்பொடி 200 ரூபா உண்டு. இப்போ மாங்காய் என்ன விலைக்கு விற்கிறீங்க? அது 50 ரூபா. ரம்பையில் தேவைக்கிட்ட மாதிரி என்னங்க. ஓகே, இப்போ நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். வெங்காயம் மிளகாய்கள் இதெல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அப்புறம்பா இப்போ நாங்கள் அண்ணாட போக போகிறோம். என்ன விலைன்னு பார்ப்போம்மா. அண்ணா அந்த வெங்காயம் என்ன விலைண்ணா? வணக்கம். வணக்கம். இந்த வெங்காயம் என்ன விலைண்ணா போகுது? இது தம்பி, அதாவது பம்பா வெங்காயம் என்றது. பம்பா வெங்காயம். பம்பா வெங்காயம் இது வந்து நாங்கள் 150 ரூபா விற்கிறோம். 150 ரூபா விற்கிறோம். பச்சை மிளகாய்? பச்சை மிளகாய் தம்பி இது நாங்கள் 200 ரூபா விற்கிறோம். 200 ரூபா. 200 ரூபா. இந்த சின்ன வெங்காயம் இதில் சின்ன வெங்காயம் கிலோ 200 ரூபா 250 ரூபா விற்கப்படுகின்றது. தற்போதைய நிலவரப்படி சாவகச்சேரி சந்தையில் மிகவும் மலிவான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த வருஷம் என்னென்னு சொன்னால், இந்த வருஷம் 500 ரூபா 600 ரூபா விற்க வேண்டிய பொருள் வெங்காயம் இந்த வருஷம் 200 ரூபா 250 ரூபாய் விற்கப்படுகின்றது. அதாவது மக்களே சாவகச்சேரி சந்தையில் மலிவான விலையில் வியாபாரம் மேற்கொள்ளப்படுகின்றது. வந்து நிறைய சாமானை வாங்குவோம், மலிவான விலையில் வாங்கி கொண்டு போவோம். ஜலப்புறம்பா வெங்காயம் பச்சை மிளகாய் விற்று கொண்டிருக்கிறேன். மரக்கறிகள் ஒரு பக்கம், மரக்கறிகள் ஒரு பக்கமாக விற்று கொண்டிருக்கிறேன். இங்கே பச்சை மிளகாய் வெங்காயம் இதில் வந்து புறம்பா விற்று கொண்டிருக்கிறேன். இப்போ அண்ணாட்ட வந்திருக்கான். அண்ணாட்ட விலை நிலவரம் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்க போகிறான். ஆனால் உருளைக்கிழங்கு என்ன விலை என்ன? 200 ரூபா கிலோ. 200 ரூபா. வெங்காயம் 160. 160. கோவா 300 ரூபா. 300. கோஞ்சி கிலோ 400 ரூபா. கத்தரிக்காய் 300 ரூபா கிலோ 300. தக்காளி பழம் 300. பீட்ரூட் 150. கரிமிளகாய் 400 ரூபா. விளாக்கோட்டை 300 ரூபா. கரட்டை என்ன விலைண்ணா? கிலோ 300 ரூபா. வண்டி கிலோ 150. வாழைக்காய் 100 ரூபா. பச்சை மிளகாய் 300 ரூபா. லெக்ஸும் 300 ரூபா. லெக்ஸும் 300 ரூபா தான். கருணக்கிழங்கு கிலோ 300. தக்காளிக்காய் கிலோ 100 ரூபா. ஓகேண்ணா, நன்றி அண்ணா. இப்போ நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். வணக்கம் அண்ணா. 160 180. வெங்காயம் கிலோ 160 180. பூசணி கிலோ 200 ரூபா. துபாய் பூசணி. அடுத்து விளாக்கோட்டை 400 ரூபா. கிலோ 400 ரூபா. பச்சை மிளகாய் 250 ரூபா. கிலோ 250. பூசணிக்காய் எவ்வளோ அண்ணா? பூசணிக்காய் 100 ரூபா கிலோ. கிலோ 100 ரூபா. கோஞ்சி 480. 480. உருளைக்கிழங்கு கிலோ 200 ரூபா. 200 ரூபா கிலோ. பாவக்காய் 550 ரூபா. 550. தக்காளி பழம் 250 300. 250 300 ரூபா கிலோ. கரிமிளகாய் 450 ரூபா. 450 ரூபா. முருங்கைக்காய் எவ்வளோ அண்ணா? 400 ரூபா கிலோ. 400 ரூபா கிலோ. கேரட் எவ்வளோ அண்ணா? 250 300. 250 300 ரூபாய்க்கு இருக்குது 2 லையில். அடுத்து கத்தரிக்காய் 400 350. 400 350 விற்கிறார் அண்ணா. அடுத்து வாழைக்காய் 120 கிலோ. கேரட் பீட்ரூட் வந்து 300 ரூபா. 300 ரூபா. கோவா வந்து 280. 280 கோவா. லெக்ஸுகள் பைத்தங்காயால் என்ன விலை அண்ணா? பைத்தங்காய் வந்து 250. லீக்ஸ் வந்து 300. லெக்ஸ் வந்து 300 ரூபா. வியாபாரம் எல்லாமே என்ன மாதிரி என்ன போகுது? கந்த சஷ்டிக்கு பிறகு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தான் போகுது சந்தை வியாபாரம். கொஞ்சம் விரதங்கள் முடிஞ்சுதானே. விரதம் முடிஞ்சாலும் எங்களுக்கு கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் ஓட்டங்கள் குறைவாக இருக்கும். கொஞ்சம் மச்சங்கள் கொஞ்சம் சாப்பிடும். அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா விரதங்கள் தொடங்குதானே. ஐயப்பன் விரதங்கள் அது தான் தொடங்குது. விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். மொத்தமாக சில்லறையாகவும் விற்கிற மொத்தம் எங்கெங்கே இந்த மரக்கறிகள் எங்களுக்கு இங்கே யாழ்ப்பாண மரக்கறி தான் கூடுதலும். அது தம்புள்ள இருந்து பெரும் 2 மரக்கறி தான் பாரு. எங்களுக்கு ஊர் மரக்கறி தான் கூட வருது. ஊர் மரக்கறிகள். அடுத்து மழை காலங்கள்னா விலை கூடவா இருக்கு. மழை காலங்கள் வந்தால் இப்போ எல்லாம் கிழமை கத்திரிக்காய் விலை. ஏன்னா மழை வீழ்ச்சியாலும் மரக்கறி கூட கத்திரிக்காயெல்லாம் வளைஞ்சு போனாலும் விலை. நடிகருக்கும் 250 ரூபா விற்கிற கத்திரிக்காய் 400 ரூபா கத்திரிக்காய் விற்க வேண்டியாகிறாரு. விலை அளவுக்கு வேண்டியாகிறாரு விற்க. சரி ஓகே. சரி ஓகே. இப்போ நாங்கள் அம்மாட வந்திருக்கோம்.
வணக்கம் அம்மா. அம்மாட்ட வந்து கருவேப்பிலை ஒரு கட்டு எவ்வளோ அம்மா? ஒரு கட்டு 100 ரூபா. பசலி 100 ரூபா. ரம்பையில் ஒரு கட்டு எவ்வளோ அம்மா? 100 ரூபாக்கும் 50 ரூபாக்கும் இருக்குது. வெள்ளார இப்படி ஒரு படி 50 ரூபா. கீரைப்பொடி 200 ரூபா. பொன்னாங்கானி 150 ரூபா. அடுத்து நாரத்தை என்ன விலை அம்மா விற்கிறீங்க? 50 ரூபா. சின்ன நாரத்தை 3 பழம் 100 ரூபா. ஊர் முட்டை 50 ரூபா உண்டு. அகத்தியில் ஒரு படி 100 ரூபா அகத்தி. அடுத்து சண்டியில் 2 படி 50 ரூபாய்க்கு அம்மா விற்கிறா. அம்பர்லங்காய் இதுகள் அம்மா கிலோ 200 ரூபா. மாங்காய் 20 ரூபாய்க்கும் இருக்குது. 30 ரூபாய்க்கும் அம்மா விற்று கொண்டிருக்கா. இங்கே வந்தீங்கன்னா வேண்டலாம், விலை குறைவாக மலிவாக வேண்டலாம். தரமான இலவகைகள் மாங்காய்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அம்மம்மா எல்லாம் விற்று கொண்டிருக்கிறான். மரக்கறிகள் இலவகையில் வந்து விற்று கொண்டிருக்கிறான். இதில் வேண்டலாம். இதில் அந்த பைத்தங்க குவியெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க, மடிக்க வச்சுக்கோங்க விற்கிறதுக்காண்டி. இதெல்லாம் பிளாக்கொட்டை, தக்காளிக்காய், வெங்காயங்கள் எல்லாம் மூடியாக கொண்டு வந்துருக்கீங்க. உடன் பைத்தங்க பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் அண்ணாட்ட வந்திருக்கோம். அண்ணாட்ட தூள் உப்புகள் மற்ற உள்ளிகள் இஞ்சிகள் எல்லாம் விற்று கொண்டிருக்காரு. என்ன மாதிரி விலைன்னு சொல்லி கேட்க போகிறோம். வாங்க. ஆனால் உப்பு என்ன விலையை பாக்கெட்டுன்னா? 100 ரூபா. எல்லா பேக்கெட்டும் 100 இல்லை என்ன மாதிரி? இது என்ன விலை? கட்டி உப்பு 100. மற்ற தூள் உப்பு 150 ரூபா. இது கறித்தூள் அண்ணா பேக்கெட் 250 ரூபா. விருந்தாண்ட 280 ரூபா. 250 கிராம் 280 ரூபா. ஓகே. சோயா மீட் லங்கா சோயா மீட் அடித்த விலை 130 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கேன் பாருங்க. 130 ரூபா. ஓகே. அப்பள பேக்கெட் சன்னிൻ്റെ அப்பள பேக்கெட் என்ன? 235 200 ரூபா இது தர்றாரு அண்ணா. ஓகே. கறிமிளகா வத்தல் மிளகாய் என்ன விலைண்ணா? அவிச்ச மிளகாய் இருக்குது. மோர் மிளகாய் என்ன? 100 கிராம் 300 ரூபா. 100 கிராம் 100 கிராம் 200 ரூபா. 100 கிராம் 200 ரூபாய்க்கு விற்கிறார். 100 கிராம் 300 ரூபாய்க்கு. நல்ல ஊறுகாய் இருக்குது. ஊறுகாய் என்ன விலைண்ணா? 250 350. 250. அடுத்து 350 ரூபா பெரிய போட்டு. சக்தி தாண்ட ஊறுகாய். இது வந்து சாவச்சேரி. இது எவ்வளோ என்ன சொன்னீங்க? 250 ரூபா. பாருங்க அடித்த ப்ரைஸ் 250 ரூபா. நல்ல ஊறுகாய் போத்தலோட கூட்டு பேக்கெட் 100 ரூபா. ரசமசு இருக்கு 30 ரூபா உண்டு. ரசமசா பேக்கெட் வந்து உண்டு 30 ரூபா. 30 ரூபா. உள்ளி என்ன விலை என்ன? உள்ளி 1/4 கிலோ 120 ரூபா. கிலோ எடுத்தா 400 ரூபா. கிலோ எடுத்தா 400 ரூபா. அடுத்து புளி இருக்கு. ஊர்புளி இருக்கு 1/4 கிலோ 250. மற்ற தம்புள்ள புளி இருக்கு 1/4 கிலோ 200. 250 200 ரூபா. தம்புள்ள புளி வந்து 200 ரூபா. அடுத்து ஊர்புளி வந்து 250 ரூபா. இஞ்சி என்ன விலை என்ன? இஞ்சி 100 ரூபா 100 ரூபா. 100 கிராம் 100 ரூபா இஞ்சி. தேசிக்காய் எவ்வளோ போகுது கிலோ? தேசிக்காய் 1800 2000 1800 ரூபா 2000 ரூபா. மற்ற நாங்கள் சோப்பின் பேக் ஒரு கிலோவில் விற்கொண்டிருக்கார். ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் தேவையான ஊறுகாய்கள், பேக்கெட்டுகள், தூளுகள், உப்புகள் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மன்னாட்டை பார்த்தோம்னால் பலசரக்கு சாமான்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க கடைகள். வாங்க. சாவச்சேரி சந்தைக்குள்ளேயே உங்களுக்கு கேண்டீன் இருக்குது. உங்களுக்கான சோட்டிஸ் ஐட்டங்கள் சாப்பாடுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ட்ரிங்க்ஸுகள் கூல் ட்ரிங்க்ஸுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோட அடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா அம்பாள் பூ மாலை கடை இருக்குது. உங்களுக்கு தேவையான பூக்களை வந்து ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதோட திலப்பாக எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் ஆர்டருக்கு. இல்லை வந்து பெற்றுக்கொள்ளலாமா?
உங்களுக்கு தேவையான பூக்கொத்துகள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். விதம் விதமாக கலர் ஒரு கலரில் வந்து கொடுத்து கொண்டிருக்கார் ட்ரெண்டுக்கு. உங்களுக்கான பூ மாலைகள் வெட்டிங் மாலைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ரோசா பூக்கொத்து பூ மாலை, கல்யாண வீட்டு மாலை, சரம், ரோசாப்பூ மாலை அதெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள். 077 98 81 768 076 496 4075. இதான் சாவிச்சேரி சந்தைன்ற மரக்கறி சந்தைன்ற வழித்தோட்டம் பாருங்க. நாங்கள் அப்படியே இங்கே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள் வந்து விற்று கொண்டிருக்கணும். பாய்ஸுக்கான உடுப்புகள் வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பார்த்தோம்னா உடுப்புகள் வந்து விற்று கொண்டிருக்கணும். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உரிய உடுப்புகள். இங்காலையும் பாருங்க பாய்ஸ் சிறுவர் பெரியாக்களுக்கு ஆனால் உடுப்புகள் வந்து விற்கணும். குட்டி பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் இருக்குது பாருங்க. குட்டி பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கான அழகழகான உடுப்புகள் அளவுகளுக்கு ஏற்ப பிள்ளைகள் உடுப்புகள் பார்த்தீங்களா ஒரு கலரில் இருக்குது. சாஃப்டான துணி. இதில் வந்து ஃபேன்சி சாமான்கள் வந்து விற்று கொண்டிருக்கணும். கேர்ள்ஸுக்கான கிளிப்புகள், சீப்புகள், சின்ன பிள்ளை விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்குது. இங்காளுக்கு பாத்திரங்கள் விற்கிறீங்க. கத்தி ஐட்டங்கள் எல்லாம் ஒரு சைஸில் வந்து கத்திகள் உங்களுக்கு தேவையான கத்திகளில் வந்து பாத்திரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அண்ணாண்ட கடை. இந்த கடையில் வந்து பாருங்க சின்ன பிள்ளை உடுப்புகள் விற்று கொண்டிருக்கார். பாடசாலை யூனிஃபார்ம் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எக்கச்சக்கமான உடுப்புகள். இங்கே வந்து இதுக்குள்ள வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகள் சிறுமிகளுக்கான உடுப்புகள், நிறைய அழகான உடுப்புகள் வந்து இங்கே ஃபுல்லாகவே உடுப்பு கடை தான். இதுக்குள்ள பாருங்க ஃபுல்லாக போவோம் வாங்க. பெண்களுக்கான உடுப்புகள். அடுத்து இங்கே வந்து ஃபேன்சிகள் வந்து விற்று கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் ஃபேன்சி சாமான். இங்கே உடுப்புகள், சின்ன பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் அண்ணா விற்று கொண்டிருக்கார். பாய்ஸுக்கான உடுப்புகளும் இருக்குதானே அண்ணா? பாய்ஸ் பொம்பளை பிள்ளைகளுக்கான உடுப்புகள் வந்து கூடுதலாக விற்று கொண்டிருக்கார். பாருங்க சின்ன பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள், இல்லை அழகழகான உடுப்புகள். இங்கே பொம்பளைகளுக்குரிய சின்ன பிள்ளைகளுக்குரிய ஃபுட் வேன் இருக்குது பாருங்க. கியூடெக்ஸ்கள், பின்னுகள் எல்லாம் இருக்குது. நிறைய சாமான்கள் வந்து விற்று கொண்டிருக்கணும் விலை குறைவாக. ஓகே, அப்படியே நிறைய உடுப்புகள், இங்கே சிறுவர்களுக்குரிய உடுப்புகள், இலையம் பாய்ஸுக்குரிய உடுப்புகள் வந்து விற்று கொண்டிருக்கணும். ஷோர்ட்ஸ் ஐட்டங்கள், டிஷர்ட்டுகள் எல்லாம் விற்கிறார். இங்கே வந்து கேர்ள்ஸுக்குரிய உடுப்புகள், பாய்ஸுக்குரிய சேரங்கள் எல்லாம் வில்படுது. இங்கே ஃபேன்சி சாமான்கள், இங்கே டோல் இதுகள் வந்து விற்று கொண்டிருக்கணும். உடுப்புகள், கேர்ள்ஸுக்குரிய உடுப்புகள் வந்து விற்று கொண்டிருக்கணும். இதெல்லாம் கேர்ள்ஸுக்குரிய உடுப்புகள் தான். இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து கோயில் சாமான்கள் வந்து விற்று கொண்டிருக்கணும். பாருங்க, வெற்றிலைகள், தேவையான பாக்குகள், சீவல்கள், கோயில் பொருட்கள் வந்து வெட்டி கொள்ளலாம். இங்கே கோயில் பொருட்கள், பட்டுகள் வந்து விற்று கொண்டிருக்கார். இதில் வந்து
பாருங்க முருங்கை இலை பப்படம் விற்கினோம். முருங்கை இலை பப்படம் அடித்தது 370 ரூபா. 50 கிராம் வந்து 370 ரூபாவுக்கு முருங்கை இலையிலையும் செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் இது வந்து வடை பேக்கெட் சிஎன் அல்லது சிறுகை தொழிலாம் தட்டை வடை. இது என்ன விலை என்ன தட்டை வடை? 300 ரூபா. இந்த பேக்கெட் வந்து 300 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே இந்த ஒடியல்மா 400 ரூபா அடித்த ப்ரைஸுக்கு பில் வருது. பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் 1 வருஷத்துக்கு நம்ம இருக்கும். ஓ இந்தியாவில் இருக்குது பாருங்க புழுக்கொடியல்மா. இது வந்து புழுக்கொடியல்மா. இது வந்து 400 ரூபா தான். அங்கே புளி விளாம்பழம் எல்லாம் இருக்குது. அடுத்து ஊறுகாய் விற்கிறார் அண்ணா. ஊறுகாய் என்ன ஆவரம்பூ கோப்பி என்ன இது 900 ரூபா. ஆவரம்பூ கோப்பி வந்து 900. அதே போல் வந்து குறிஞ்சா கோப்பி வெளிப்படுது. குறிஞ்சா கோப்பி இதுவும் வந்து 900 ரூபா. அடுத்து மாசி ஜம்பல் விற்கிறார். இது வந்து 750 ரூபா 200 கிராம். அடுத்து நெல்லிக்கொடியல் வந்து 600 ரூபா அடித்த பிரைஸுக்கே தரினம். அடுத்து கடலமா இருக்குது. கடலமா 150 ரூபா. இது என்ன இது நாட்டு என்ன விலை? கிலோ 1000 ரூபா. அண்ணாட்ட வந்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்புள் பழங்கள் தரமான உடனே வந்து பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா. கிரேப்ஸ் என்ன விலையம்மா? 1 கிலோ 2000. இந்த கிரேப்ஸ் கிலோ 800 ரூபா. கொய்யாக்க கிலோ 800. அப்பல் இந்த அப்பல் 200. இந்த அப்பல் 250. இது மாதாள 3000. இது என்ன பழம்? இது தொம்மேசி. ஓ அது என்ன விலைம்மா கிலோ? கிலோ 1200. கிலோ 1200 ரூபா. கருத்த குழம்புகள் 800. கிலோ 800 ரூபா. இந்த ஒரேஞ்ச் 100. பனங் இது 100. பனங்கட்டி 100 300. வடகம் 130 ரூபா. பனங்கட்டிகள் எல்லாத்தையும் வந்து அம்மாட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். பப்பாசி பழம் எல்லாம் விற்கிறா அம்மா. பப்பாசி பழம் எல்லாமே என்ன விலையம்மா கிலோ? கிலோ 100 ரூபா. விலை குறைப்பு மலிவாக இருக்குது. பாருங்க எக்கச்சக்கமான பழக்கடைகள் வந்து இருக்குது. அண்ணாட்ட வந்திருக்காம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ விளாம்பழம் என்ன விலையா கிலோ? விளாம்பழம் கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. மாம்பழம் இந்த மாம்பழம் இருக்கு 50. கிலோ 400. கிலோ 400 ரூபா. ஒரேஞ்ச் 4 பழம் 500. 4 பழம் 500 ரூபாய்க்கு அண்ணா கொடுத்து கொண்டிருக்காரு. மாதுளம்பழம் எவ்வளோ அண்ணா? மாதுளம்பழம் 3 பழம் 1000 ரூபா. 3 பழம் 1000 ரூபா. நல்ல 900 ரூபாய். பாருங்க நல்ல பழம் பெரிய பழமாக இருக்குது. ஓகே. கிரேப்ஸ் என்ன விலை என்ன? கிலோ 2000. கிலோ 2000 ரூபா. கிலோ 500 ரூபா. கிலோ 2000. அடுத்து இந்த பெரிய மாம்பழம் கிலோ 800 ரூபா. கிலோ 800 ரூபா. என்ன பேர் என்ன? இது தொம்மேசி. 800 இருக்குது. 800 பழங்கள் ஒரு நாள் வரப்பு இருக்குது. அது கருத்த குழம்பு 600 ரூபா. 600 ரூபா கருத்த குழம்பு. அடுத்து மற்ற கிரேப்ஸ் என்ன? ஒரு கிரேப் அது 800 ரூபா. 800 ரூபா கிலோ. நெல்லிக்காய் என்ன விலை கொடுக்குறீங்க? நெல்லிக்காய் கிலோ 600 ரூபா. கிலோ 600 ரூபா. அன்னாசி பழம் 500 ரூபா கிலோ. பாருங்க வெற்றிலை கடை எல்லாம் இருக்கு. நிறைய பழம். முன்னுக்கு வாழைப்பழ கடை பாருங்க எக்கச்சக்கமான வாழைப்பழம். மரக்கரைக்கு நாங்கள் முதல் பார்த்த அதான் பிரதான நுழைவாயில். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கோட வர்றதான் பிரதான நுழைவாயில் பழக்கடைக்கு மக்கள். இப்போ நாங்கள் அண்ணாட்ட வந்திருக்கோம். அண்ணாட்ட இப்போ பழங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இருத பழமே எவ்வளோ வேண்டாம் கிலோ? 150. செவ்வாழை
செவ்வாழை 500. செவ்வாழை 500. இது என்ன பழம்ண்ணா? பச்சை வாழைப்பழம். பச்சை வாழைப்பழம் என்ன விலை கிலோ? 150. 150. கதலி வாழைப்பழம் 150. கப்பல் 300. ஓகே, அண்ணாட வந்தீங்கன்னா நீங்கள் விலை குறைவாகவும் திரவமாகவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மருந்தடிக்காத பழம் என்னண்ணா? பூவை போடுறதான் பழம். சரியா, மருந்து அடிக்காத இல்லை, பூவை போடுற பழம், நல்ல பழங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பார்த்தோம்னா கோயில், சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஐயா வந்து மரக்கறிகள், பூக்கண்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா கண்டுகள் வந்து விற்று கொண்டிருக்கார். உங்களுக்கு தேவையான மரக்கண்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஐயாட்ட. பூ மரங்கள் உட்பட மற்றது சீட்ஸுகள், விதைகள் வந்து விற்று கொண்டிருக்கார். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் மக்களே. இதுதான் சாவச்சேரி பழக்கடைகள். இந்த முன்பக்கம் எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருக்குது உள்ளுக்கு. அதோட வந்து இதில் வந்து சோட்டிஸ் ஐட்டங்கள் வந்து வேண்டலாம். பலகாரம், ஏழுமலையான் மிக்சர், இதில் வந்து இறால் பொரியல், மிக்சர்கள் எல்லாம் மரவள்ளி பொரியல் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. முன் என்ட்ரன்ஸுக்குள்ளேயே உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னால் கடைகள் இருக்குது பாருங்க. இதில் வந்து சாப்பாடு கடை இருக்குது. கிரியோன் கோல்ஃபார் இருக்குது பாருங்க. அப்படியே இங்கே வந்து பலசரக்கு சாமான் கடைகள் விட்டு கொண்டிருக்கிறேன். உடுப்பு கடைகள், இதில் வந்து பாட்டா கடைகள் விற்கிறேன். பாட்டாக்கள், வெளிச்சிகள், எக்கச்சக்கமான உடுப்பு கடைகள் பாருங்க மக்களே. பாருங்க நிறைய உடுப்பு கடைகள். சில பெண்களுக்கு உடுப்புகள் பாருங்க, நிறைய எக்கச்சக்கமான உடுப்பு கடைகள். போக போக போய்கொண்டே இருக்குது. இந்த பக்கமும் பல கடைக்கான நுழைவாயில். இதில் உங்களுக்கு ட்ராவலிங் பேக்குகள் வந்து விற்று கொண்டிங்கன்னா ஒரு சைஸில் சுபா ஃபேன்சியில் பாருங்க. கவரிங் நகைகள் இதெல்லாம் விற்று கொண்டிங்கன்னா இந்தியாலையும் விமலாஸில் விற்று கொண்டிங்கன்னா அப்படியே போய்கொண்டிருக்கான். உடுப்புகள், போக போக போய்கொண்டிருக்குது. நடந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஃபுல்லாகவே பார்க்கலாம் சுற்றி. பாய்ஸுக்கான கேர்ள்ஸுக்கான உடுப்புகள், நிறைய உடுப்புகள். இதில் வந்து ஃபேன்சி கடை இருக்குது. சன்லைன் ஃபேன்சி. உங்களுக்கு கேர்ள்ஸுக்கான லேடிஸ் பேக்குகள், சின்ன பிள்ளை டோல்கள் எல்லாம் இருக்குது. கேர்ள்ஸுக்கான பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும். இதில் பலசரக்கு கிடையாது. இந்த சைட் ஃபுல்லாகவே பலசரக்கு கடைகள் தான். எக்கச்சக்கமான பலசரக்கு கடைகள். பாருங்க, நிறைய செத்தல்கள் இங்கே வந்து விலை குறைவாக இருக்குது. இங்கே நார்மல் கடையில் வந்து வேண்டதை விட வந்து இங்கே எப்படியான இடத்துல வந்து சந்தையில் வந்து வேண்டிங்கன்னா விலை குறைவாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். கடையில் வந்து இது வந்து செத்தல் 800 ரூபா. இந்த செத்தல் 800 ரூபா. இது 700 ரூபா செத்தல். மற்றது இது 850 எனக்கா 800 ரூபா. ஓ, நடுவில் இருக்கு 700 ரூபா. மற்ற தங்களில் உள்ளது 700 ரூபா. இங்கே உள்ள செட்டுகள் வந்து 700 ரூபா. கடை வந்து வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கு வந்து சாவச்சேரி சந்தை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குமென்ற நம்புறேன் மக்களே. அதோட வந்து இன்றைக்கு வந்து சாவச்சேரி சந்தைக்கு வரைக்கும் அது தொடக்கத்தில் வந்து அண்ணா பேட்டி எடுக்கல எங்களுக்கு ஒரு அன்பளிப்பெல்லாம் தந்திருந்தார். வரவேற்ற நல்ல உபசரிப்பு எல்லா வியாபாரிகளும் வந்து நல்லா உபசரிச்சினா நல்லா காய்ச்சினா. அதோட வந்து இங்கே வந்து நல்ல விலை குறைவு. ஏனைய சந்தைகளோட வந்து கொடியாமம் சாவச்சேரி சந்தைகள் வந்து விலை குறைவாக இருக்குது மக்களே. இங்கே வந்தீங்கன்னா நல்ல தரமான மரக்கறிகளை வந்து உடனே மரக்கறிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். பழங்கள் மரக்கறிகள் மற்றது உடுப்புகள் வந்து பலசரக்கு சாமான் எல்லாம் வந்து இங்கே விலை குறைவாக இருக்குது. நார்மல் கடைகளை விட வந்து இங்கே வந்து விலை குறைவாக இருக்குது மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.